ஹாய் மக்களே! ஒரு குட்டி சண்டே மினி விளாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு சண்டே சர்ச்சில் எனக்கு வந்த வார்த்தையை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று. இன்றைக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு கல்ச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா, ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பில். நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்வை பார்க்க முடியாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும் அப்படின்றாங்க. அது நல்லது தான். நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நம்ம வேலைகள்ல நம்ம கவனமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட்டை மாற்றிட்டு இருக்கு. அதிகமான ஒர்க்கிங் ஹவர்ஸ், எக்ஸ்டெண்டட் நைட் ஷிஃப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்மளுடைய ஹெல்த் பாதிக்கப்படுறது இல்லாமல் நம்மளுடைய மென்டல் பீஸுமே நிறைய பாதிக்கப்படுது. பட் ஆண்டவர் இதை நமக்காக டிசைன் பண்ணல. முந்தின ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது, நீ பண்படுத்தி காத்துக்கொள், நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள். இதுதான் ஆண்டவர் சொன்னார். பிந்தின ஆதாமாகி கிறிஸ்து நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் மீட் எடுத்து கொடுத்துருக்காரு. சரியாக சாப்பிடாம தூங்காமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ ஆண்டரோட கருத்தில் எல்லாத்தையும், என் குடும்பத்தை, என் தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்ற நிச்சயத்தோட ரிலாக்ஸ்டாக உங்கள் வேலைகளை செய்யுங்க. ஹாவ் அ நைஸ் டே.